நாங்கள் தொடர்ந்து 16 ஆண்டுகளாக சமவேலைக்கு சம ஊதியம் எங்கள் கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அரசு எங்களின் முதல்வர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். சீக்கிரமாக இந்த பிரச்சனையை தலையிட்டு இந்த வருகின்ற புத்தாண்டானது எங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை முதல்வர்கிட்டருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோங்க சார். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் வீட்டில் இல்லாமல் மாணவர்களின் கல்வித்தரன் பாதிக்கப்படாமல் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை சில பேர் கேட்குறாங்க, ஏன் இந்த தேர்தல் டைமில் அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க சார். இந்த 4.5 வருஷத்தில் நாங்கள் 70 நாட்கள் போராட்டம் பண்ணிக்கிறோங்க சார். பல்வேறு பேரணிகள் நடத்தியிருக்கிறோம். எத்தனையோ விதமான போராட்டங்களை நாங்கள் அரசுக்கு, முதலமைச்சருக்கு, எங்களுடைய கல்வி அமைச்சருக்கு எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம். அவங்களும் உங்களுடைய கோரிக்கை நியாயம்தான் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைவேற்றி தரல. நாளைக்கு எங்களுக்கு புத்தாண்டு. இந்த புத்தாண்டில் எங்களுக்கு இனிப்பான செய்தியை எங்களின் முதல்வர் எங்களால் அரியணையில் ஏற்றப்பட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு இந்த கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. நாங்கள் இந்த தெருவில் நின்றுட்டு இருக்கிறோங்க சார். முதல்வர் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, நீங்கள் சொன்ன வார்த்தை, உங்களால் ஏற்பட்ட பிழை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். நான் போராடி 16 ஆண்டுகளாக வீதியில் நிற்கிறோம். நாளைக்கு புத்தாண்டு எங்களுக்கு தயவுசெய்து ஒரு நல்ல செய்தியாக நீங்கள் முதல்வர் அவர்களும் கல்வி அமைச்சர்களும் எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய முதல்வர் அவர்கள் 311வது அறிக்கையில் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்டு அமைதியான முறையில் அறவழியில் தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். மறுபடியும் பொதுமக்கள் அனைவருமே இதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாங்கள் ஊதிய உயர்வு கண்டிப்பாக நாங்கள் கேட்கவே இல்லை. எங்கள் கூட ஒர்க் பண்ணுற சக ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் மட்டும்தான் நாங்கள் கேட்டு அறவழியில் அமைதியான முறையில் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு ஊதியம் குறைவாக கொடுத்தாலும் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் பிள்ளைங்களுக்கு இம்மி அளவு கூட கல்வியை குறைவில்லாமல் நாங்கள் போதிச்சுட்டு தான் எங்களோட உரிமையை நாங்கள் இங்கே கேட்குறோம். நாங்களும் எங்களோட குடும்பத்தின் சார்பாக 2 லட்சம் வாக்குகள் இருக்குது. எங்களுக்கு நீங்கள் இந்த சம ஊதியத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தமிழக முதல்வரே, உங்களுக்கு எங்கள் குடும்பங்கள் அனைத்தும், இனி வருகின்ற தலைமுறைகள் அனைத்தும் உங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக, உங்களை ஆட்சி கட்டிலில் கண்டிப்பாக அமர்த்துபவர்களாக நாங்கள் இருப்போம். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் இன்று கொடுத்தால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்தை விட்டு களைவோம். அப்படி இல்லை என்றால் இங்கேயே தான் நாங்கள் இருக்கிறோம். எப்போ வருவீங்களோ அப்போ வாங்க. அமைச்சர்களை சுற்றியும் முதலமைச்சரை சுற்றியும் இருக்கிற IAS IPS அதிகாரிகள் அனைவரும் எங்களை மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட படிச்சுட்டு போனவங்க தான். எங்கள் டீச்சர்ஸ்க்கே இந்த நிலைமை அப்படிங்கிறது உங்கள் யாருக்குமே கண்களில் கண்ணீர் வரவில்லையா? எல்லா IAS அதிகாரிகளும் அமைச்சர்களுக்கோ முதலமைச்சருக்கோ எடுத்து சொல்லி இன்று எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கணும்னு நாங்கள் இங்கேயே காத்துட்டு இருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் போராடுவோம்.